ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம புடலங்காயை வச்சு ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். இதில் நான் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் பொரியல் பண்ணுறதுக்காக முதல்ல பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதில் நான் 3/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். 3/4 கப் பாசிப்பருப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து அதை வேக வைக்கணும். இந்த பாசிப்பருப்பை ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இது உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இது கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். ரொம்ப மசிய விட்டுறக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது. இது நமக்கு பருப்பு மாதிரி கடிப்பட்டாதான் இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து புடலங்காயை எந்த அளவுக்கு சின்னதாக நறுக்கி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த பொரியலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் எடுத்துக்கணும். அது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் அதிகம் வேணும்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கொத்து கருவேப்பிலை. இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா நம்ம இந்த குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க இந்த புடலங்காயை இதில் சேர்க்கணும். இந்த எண்ணெயில் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து இந்த புடலங்காய்க்கு தேவையான அளவு உப்பும் இது வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக விடணும். இது இன்னும் வேகலை, அதனால் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேக விடணும். இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு இன்னும் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து மூடி போட்டு திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் வேக விடணும். காலையில் டைமில் இது சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். ஆஃபீஸ் போகிறவங்களும் இதை சுலபமாகவே காலையில் சீக்கிரமாக பண்ண முடியும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த புடலங்காய் நல்லா வெந்திருக்கு. அடுத்து நம்ம வேக வச்சிருக்க பருப்பை இதோட சேர்த்து கிளறி கொடுக்கணும். இதை கிளறினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போய் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புடலங்காய்க்கும் சிறுபயருக்கும் தான் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த தேங்காய்க்கும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா வறுத்தெடுத்தா நமக்கு சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். பொரியலை நீங்கள் மத்தியானம் லஞ்ச் கூட எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் எல்லாரும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.